ஒருத்தர் கேட்டிருக்காரு, என்ன கேட்டிருக்காருனாக்கா, பேங்க் டிஜிட்டல் அக்ரிமெண்ட்டு எப்படி கோர்ட்டு கேஸ் ஆகிறது அப்படின்னு கேட்டிருக்காரு. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ கிரெடிட் கார்டு யாரும் வேணும்னு வாங்குறதில்ல. இந்த கம்பெனிகளாக ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணி தள்ள கட்டிடுறது கிரெடிட் கார்டு. ஸோ ஒரு நிலைமைக்கு மேலே கிரெடிட் கார்டை வந்து கட்ட முடியலன்னு சொல்லிட்டு அவர் வந்து விட்டுறாரு, இல்லை வீட்டை சிட் பண்ணிட்டு போயிடுறாரு. அதே போல் பர்சனல் லோனும் அந்த மாதிரி தான். போயிடும்போது என்ன ஆகுதுனாக்கா, இவர் பேங்க்கை பொறுத்தவரைக்கும் டிஃபால்ட்ரு. ஆனால் இவருக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கலாம், அது ஒரு ஹவுசிங் லோன் போயிட்டு இருக்கும். இல்லை அந்த லோனை முடிச்சுட்டு என்ஓசி வாங்கிட்டு பத்திரத்தை வாங்கிட்டு இருப்பார். ஸோ அவர் ஒரு லோன் இருந்தது க்ளோஸ் பண்ணுங்கிறது காமிக்கும் எங்கள் சிவிலில். அப்படி தான் ஒரு நபர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா லோனை முடிச்சிட்டாரு, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா லோனை முடிச்சிட்டார், ஹவுசிங் லோனை முடிச்சுட்டு என்ஓசி வாங்கிட்டு ஆனால் அவர் கட்ட வேண்டிய வந்து ஒரு 3 கிரெடிட் கார்டோட பேலன்ஸ் இருந்திருக்கு. இந்த கிரெடிட் கார்டு அவார்டாக மாதிரி அப்படி நின்றுட்டு இருந்தது. இவங்க வந்து இந்த லோனை க்ளோஸ் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணாங்க. க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறமா என்ன பண்ணாங்க, ஆர்பிட்ரேஷன் அட்டாச்மெண்ட் கொண்டு போய் போட்டாங்க. இப்போ இதில் ஒரு பெரிய ரிஸ்க் என்னென்னா, ஒரு ஆர்பிட்ரேஷன் நடந்து அவார்டு வந்து அந்த அவார்டு வந்து இபி கோர்ட்டுக்கு போகுதுன்னு வச்சிங்க. அது ஒரு இபி கோர்ட்டுக்கு ஒரு கோர்ட். அந்த கோர்ட்டில் வந்து இந்த அவார்டு கொடுத்தீங்கன்னா சொத்து இருந்தால் சொத்து மேலே அட்டாச்மெண்ட்டை போட்டுருவாங்க. இந்த அட்டாச்மெண்ட்டை போட்டாங்கன்னா அதுக்கு அடுத்து நாம் உயர்நீதிமன்றம் தான் போகணும். இந்த உயர்நீதிமன்றத்தில் போயிட்டு எங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு தெரியாமல் வாங்கினா எக்ஸ்பார்ட்டி ஆர்டர் இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட்டில் தான் பண்ண முடியும் ஹைகோர்ட்டில். இப்போ வந்து டிஜிட்டல் அக்ரிமெண்ட்டில் சைன் தான் போட்டிருக்காரு, பட் ஹைகோர்ட்டில் கேஸ் நடக்குது. இப்போ அந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா 1 crore ஒருத்தர் ப்ராப்பர்ட்டிக்கு வெறும் 8 லட்ச ரூபாய் தான் கேஸ் போட்டிருக்காங்க. இந்த 8 லட்ச ரூபாய் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நிற்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 18லேருந்து 22 லட்ச ரூபா நிற்கிது. ஸோ இப்போ வந்து அந்த ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால இந்த பேங்க் அவ்வளோ சீக்கிரத்தில் உங்களுக்கு செட்டில்மெண்ட் கொடுத்துட மாட்டாங்க. செட்டில்மெண்ட் ஆப்ஷன்லாம் போயிடுச்சு, அதெல்லாம் எப்போ முடிஞ்சு போச்சு. இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் பேமெண்ட் தான் கட்ட வேண்டி வருது. அதில் எந்த வேவியும் கொடுக்க மாட்டாங்க. இல்லைன்னா ப்ராப்பர்ட்டியை வந்து அவங்க ஆக்ஷனுக்கு கொண்டு வந்துடுவாங்க, அதாவது ஏலத்துக்கு கொண்டு வந்துடுவாங்க. ஸோ இப்படிப்பட்ட நிலைமையில் வந்து இவர் கேட்ட கேள்விக்கான பதில் இதுதான். சைன் போட்டால், அதாவது டிஜிட்டல் அக்ரிமெண்ட்டில் சைன் போட்டால் கோர்ட்டு கேஸ் ஆகுதுன்னா ப்ராப்பர்ட்டி இருக்கிறவங்களுக்கு அப்படின்றத வந்து நீங்கள் அண்டர்லைன் பண்ணிங்க அந்த வேர்ட்ஸை. ஸோ ப்ராப்பர்ட்டி வெதர் இட் இஸ் அண்ட் மூவபிள் ஆர் இம்மூவபிள், அதான் கொஸ்டின். இது இன்னொரு கிளைண்ட்டுக்கு வந்து ஜேசிபி ஒன்று இருந்தது. ஸோ அது மேலே அட்டாச்மெண்ட்டு. ஸோ இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி இல்லை மூவபிள் ப்ராப்பர்ட்டி, இந்த மூவபிள் ப்ராப்பர்ட்டியில் ஒர்த்தானது எது, அந்த ஒர்த்தானது வந்து இருக்கலாம், எவ்வளோ ஒன்றா ஒர்த்து இருக்கலாம், அது மேலே அட்டாச்மெண்ட் போட முடியும். ஆர்பிட்ரேஷன்றது அப்படியே பார்க்கும். அட்டாச்மெண்ட்டு உங்களை மட்டும் தான் அட்டாச்மெண்ட் பண்ண முடியாது. உங்கள் ப்ராப்பர்ட்டி மூவபிள் இதோட ப்ராப்பர்ட்டியை நிச்சயமாக அட்டாச்மெண்ட் போட முடியும். அதனால தான் இவர் போட்ட அந்த லோன் அக்ரிமெண்ட்டோட சிக்னேச்சர் வந்து சிக்னேச்சர் தான் பண்ணார். அத்தனைக்கும் பேங்கர் நேரில் பார்த்து கூட கிரெடிட் கார்டு வாங்கலை, அவருக்கு சிக்னேச்சர் பண்ணார், கிரெடிட் கார்டு வீட்டுக்கு வந்துச்சு, அதை யூஸ் பண்ணி பணத்தை செலவு பண்ணார். அதுக்கப்புறம் சில சூழ்நிலைனால கட்ட முடியாமல் போயிடுச்சு. இப்போது அவரோட ப்ராப்பர்ட்டி மேலே அட்டாச்மெண்ட் போய் கோர்ட்டில் கேஸ் நடந்துகிட்ருக்குது. இப்போ கூட அந்த கோர்ட்டில் வந்து கேஸ் வந்து நிச்சயமாக ஒரு சாதகமான தீர்ப்பு வரும்னு சொல்ல முடியாது. அவங்க மிஞ்சி போனால் மீடியேஷனுக்கு வந்து கொடுப்பாங்க. இதை வந்து சமரசம் பேசி தீர்த்துக்குன்னு சொல்லிட்டு இலவச சட்ட உதவி மையத்துக்கோ இல்லை வேறு ஏதாவது மீடியேஷன் சென்டருக்கோ கொடுப்பாங்க. அங்கே நமக்குள்ளே பேசி தீர்த்துக்கிட்டு இந்த பிரச்சனையை முடிச்சுக்கணும். ஸோ ஒரு டிஜிட்டல் சிக்னேச்சர் இந்த கோர்ட்டு கேஸ் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி முடிச்சுக்கிறேன். நன்றி.